வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லோ காஸ்ட்டு 5.1 கிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் ஆம்ப், அதாவது இருக்கையிலே பெரிய பெரிய ஆம்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதேமாதிரி நம்ம இருக்கையிலே நம்ம 5.1 ஹெவி ஆம்பை தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட் ஆம்ப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது லோ காஸ்ட்னா நமக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே கேட்குற கஸ்டமருக்காக நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பெசிஃபிக்கானா நம்ம ஹெவி ஆம்பை தான் சில கஸ்டமர்லாம் ஹெவியாக தான் விரும்புவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு போதும், கம்மி பட்ஜெட்டுக்கு போதும், நம்ம தேவைக்கேற்ப போதும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய கஸ்டமர் நீங்கள் கம்மி பட்ஜெட் ஆம்ப் பண்ணுறது இல்லையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி இது ஒரு ஆம்பாக நம்ம வந்து அடிச்சிருக்கோம். இதில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹை அண்ட் ஆம்பும் நம்மகிட்ட இருக்குது. நம்மளுடைய சேனல் உள்ளே போய் நீங்கள் மேசி ஆடியோஸ்னு அடிச்சிங்கனாலே உள்ளே போனீங்கனாலே கிட்டத்தட்ட 600-700 வீடியோ இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு வண்டி ஃபிட்டிங்க்கு எப்படி மாட்டியிருப்போம், ஒரு வீட்டுக்கு எப்படி மாட்டியிருப்போம், வீட்டுக்கு கஸ்டமர் ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாமா. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்கா பாக்ஸ் தான். மைக்கா பாக்ஸ் ஃபுல் அண்ட் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மைக்கா ஒட்டின பாக்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஊஃபர், அதாவது மிட்ரேஞ்ச் ஊஃபராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் ஊஃபர் கிடையாது, மிட்ரேஞ்ச் ஊஃபர் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால டியூட்ரு வந்து பார்த்திங்கன்னா மில்லேனியம் ஒரிஜினல் டியூட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிட்ரேஞ்ச் ஊஃபர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஊஃபரும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மேக்னெட்டு தான். ஹெவி மேக்னெட்னா 4-5 ஊஃபர் என்ன பிராண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 7 கோர் அப்படிங்கிற பிராண்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமை பொறுத்து, அதாவது அந்தந்த டைமிங்கை பொறுத்து கண்டிப்பாக பிராண்டட் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வந்து நமக்கு 7 கோர் அப்படிங்கிற பிராண்ட் வந்து கிடைக்கிது. இது 4 இன்ச் தான். இது 4 இன்ச் ஊஃபர். உள்ள ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிட்ரேஞ்ச் ஊஃபர் தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்னெட் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது. சும்மா எஃப்எம் செட்டுக்கு போடக்கூடிய மேக்னெட்லாம் கிடையவே கிடையாதுங்க. மேக்னெட்டை நீங்கள் தாராளமாக பார்த்துங்க எவ்வளோ பெரிய மேக்னெட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. நல்லா தரமாக இருக்கும் ஸ்பீக்கர், நல்லா தரமாக இருக்கும். இது 4 இன்ச்சு மிட்ரேஞ்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் தான் இது. இதே வந்து சப் ஊஃபர் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 இன்ச் பாக்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்டிஎஃப் பாக்ஸ் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டிஎஃப் பாக்ஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ரண்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸாக வரணுங்கிறதுக்காக, பார்க்க லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்க்ரீன் வந்து நல்லா லுக்காக நம்ம சூஸ் பண்ணி நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து 5 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் பாக்ஸ் தான். சென்டருக்கும் சரி, சரவுண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கேசோனிக் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு நம்மளுடைய பாக்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்டெப் வச்சுருக்கிறோம். உள்ள ஒரு ஸ்டெப் வச்சு 2 ஏர் ஹோல்ஸ் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பேஸ் நல்லா தரமாக இருக்கும். ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், லுக்கும் செமையாக இருக்கும். கேசோனிக் பிராண்டில் லுக்கும். உங்களுக்கு சப்பை இன்டீரியர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க என்ன சப்பு போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு சில பேர் வெளியில் என்ன போட்டிருக்கீங்க, உள்ளே என்ன போட்டிருக்கீங்க, இந்தமாரி கேள்விகள் வர்றதுனால நம்ம வந்து ஓப்பனாகவே காமிச்சிருவோம். என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே காமிச்சிருவோம். ஏன்னா உள்ளே என்ன போட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து உள்ளே என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா. கேசோனிக் அப்படிங்கிற பிராண்டில் நம்ம வந்து சப்பு போடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சிங்கிள் மேக்னெட்டு, சிங்கிள் காயில் உள்ள சப்வூஃபர் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் அருமையான பிராண்டுங்க, நல்லாயிருக்கும். சப்வூஃபர் வந்து நல்லாயிருக்கும். இது ரெகுலராக வந்து நாங்கள் வந்து வண்டிகளுக்கு அதிகபட்சம் வண்டிகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் டாடா ஏசி, தோஸ்துக்கெலாம் நிறைய வண்டிக்கு இதை நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அருமையான சப்வூஃபருங்க இது. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா
ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏன்னா உள்ளே ஒன்று சொல்லிவிட்டு வெளியில் ஒரு வீடியோ போட்டிருக்க அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீடியோவில் இருக்காது. என்ன சொல்கிறோமோ அது இருக்கும். இப்போதைக்கு அதாவது இந்த டயத்தில், அதாவது 2024 பிப்ரவரியில் இப்போ என்ன நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கரண்டில், அதை மட்டும் தான் நம்ம வந்து வீடியோவில் காமிக்கிறோம். ஃப்யூச்சர் சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து இதை விட நமக்கு பெஸ்ட்டு கிடைச்சிதுன்னா, நல்ல ஸ்பீக்கர் இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் மாற தான் செய்வோம். அந்த டயத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர் இல்லையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதை விட பெஸ்ட்டாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னே டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னே டேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆம்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்ப் தான் இது. டிஜிட்டல் ஆம்ப்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட்டு தான். இதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ரிமோட் கிட் ஆம்ப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். பழைய பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் பண்ணும்போது பழைய பாட்டுக்கு ஒரு சில பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் ஓரளவு மேட்ச் ஆகிற மாரி நம்ம பேஸ் வரும். நம்ம ஃபுல்லாக குறைக்கும் போது நமக்கு சாஃப்டாக, அதாவது புது பாட்டுக்கெலாம் நம்ம கேட்கும்போது சாஃப்டாகவும் நம்ம கேட்டுக்கலாம். குறைச்சி வச்சு நம்ம சாஃப்டாக வேணும் அப்படின்னாலும் கேட்டுக்கலாம். புது பாட்டுக்கெலாம் நமக்கு பாதி வச்சிங்கனாலே நல்லா பேஸ் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது அதிர்வுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இதை நம்ம ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கொடுக்குறதில்ல. நம்மளுடைய ஆம்பில் நம்ம கம்பல்சரி பர்டிகுலராக ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கண்ட்ரோல் கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்காகனா சப்வூஃபர் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாது. லெஃப்ட் ரைட்டுக்கும் எதுக்கும் இது யூஸ் கிடையாது. அடுத்தால பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பிளாக்கும் கீழே மேட் பிளாக்கும் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் கண்ட்ரோலாக நம்ம கொடுத்துருக்கோம். மாஸ்டருங்கிறது டோட்டல் பவர் ஆம்போட கண்ட்ரோல் தான். இது கீழே வந்து யூஎஸ்பி ஜாக் இருக்குது. நம்ம பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீட்னஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடு சேனலுக்காக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4141 ஐசி வந்து 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் ஆல்டர் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஐசி வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது போயிடும் வச்சிடும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் இதை சர்க்யூட்டவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்கா கிளாரிட்டி வர மாரி அவ்வளோ சீக்கிரம் இந்த ஐசி போகவே போகாது. ஏன்னா அவ்வளோ சர்க்யூட்டில் நம்ம ஆல்ட்ரேஷன் சேஃப்டி பண்ணியிருக்கிறோம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4141 ஐசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோம், ஃபியூசபிள் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐசி போகவே போகாது. நல்ல தரமான ஒரு ஆடியோ நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பவர் ஆம்பில் ஸ்டார்டிங்கில் வந்தது பார்த்திங்கன்னா எஸ்டிகே தான் வந்துச்சு. ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட்டோ டிரான்சிஸ்டரோ பெருசாக கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்தது ஐசியில் வந்துச்சு, பவர் ஆம்பில் எஸ்டிகே தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதில் கிளியாரிட்டி எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த இதில் நம்ம சர்க்யூட் ஆல்டர் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு போர்டு. அது அடுத்தல பக்கத்தில் நம்மளுடைய சப்பு ஃப்ரீ, நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் இருக்குது, பவர் கிட் இருக்குது நம்மளுடையது. டிரான்ஸ்ஃபார்மர் 24/024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐஆர்எஃப் போர்டு 2 ஃபிட் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்காக. நம்மகிட்ட ஐஆர்எஃப் போர்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம். வீடியோ நான் என்னால் அப்லோட் பண்ண முடியல, டைம் பத்தறதுனால. கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 30 போர்டு நம்ம அடித்து சாம்பாகவே அடித்து வெளியே போயிடுச்சு. ஸோ அது தனியாக கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஆர்எஃப் 2 ஃபிட் போர்டு ஐஆர்எஃப்பில். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாம் நீட்டாக இருக்கும், சும்மா கசகசன்னு இருக்காது. ஒயரிங்லாம் சும்மா ஏதோ சும்மா செஞ்சோம் பேருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. லோ காஸ்ட் ஆம்பாக இருந்தாலும் நம்ம மெதுவாக தெளிவாக பக்காவாக தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்தமாரி ஆம்பிளிஃபயர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டல் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னே டேட், அதாவது இன்னே டேட்டுன்னா 2024 டேட்டில் பிப்ரவரி மாதத்தில் இன்னே டேட்டுக்கான ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,500 வருதுங்க. இந்த காம்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தாங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம். 18,500 வந்து நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம். இந்த டோட்டல் கிட்டுக்கானது 12 இன்ச் சப்வூஃபரோட இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னும் ஆர்டி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக லோ காஸ்ட்டு நம்ம வந்து இறக்கி விட்ருக்குறோம். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பர் தான் என்னுடைய ஒரே நம்பர் தான் என்னுடைய நம்பர். செல் நம்பரும் அதுதான், ஜிபே நம்பரும் அதுதான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட.
ஸோ எதாக இருந்தாலும் ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மொபைல் காலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு சில நேரத்தில் முடிய மாட்டேங்குது. அதாவது நம்ம ஒர்க்கில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஃபோன் கையில் இல்லாதனால நீங்கள் வந்து தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.